வணக்கம் நண்பர்களே. ஓவல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியோட இரண்டாம் நாள் நம்ம இந்திய ரசிகர்களுக்கு செம த்ரில்லு, ஏற்ற இறக்கம், வெறித்தனமான போராட்டம்னு அப்படியே களைகட்டி இருந்துச்சுதான் சொல்லணும். முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா டீம் டக்கென கொலாப்ஸ் ஆச்சு. ஆனா கடைசியில நம்ம பவுலருங்க கலக்கி இங்கிலாந்து அணிய பின்னுக்கு தள்ளிட்டாங்க. முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் நெருப்பு மாதிரி பந்து வீசி மேட்சோட திசைய மாத்திட்டாங்க. அதே மாதிரி இரண்டாவது இன்னிங்ஸ்ல நம்ம ஜெய்ஸ்வால் புயல் மாதிரி ஆடி இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுத்து இந்திய அணிக்கு ஒரு நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு செஷன்லையும் புது கதை. இப்ப மேட்ச் செம பரபரப்பா இருக்கு. ஆமாம் மக்களே, இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த மேட்சோட ஹைலைட்ஸ் முழுசா சொல்ல போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. டீம் இந்தியாவோட ஃபேன்ஸா இருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நண்பர்களே, ஓவல் டெஸ்ட் போட்டியோட முதல் நாள் முடிஞ்சதும் நம்ம இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொஞ்சம் நிம்மதியும் கொஞ்சம் கவலையும் இருந்துச்சு. முதல் செஷன்ல நம்ம இந்தியா ஆட்டம் ரொம்ப மோசம். இங்கிலாந்து பவுலருங்க புது பால்ல செம ஷார்ப்பா பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. 153 ரன்களுக்கு நம்ம டீம் 6 விக்கெட் இழந்திருந்துச்சு. 200 ரன்னும் வருமானு கூட யோசிச்சோம். அப்பத்தான் நம்ம டீமை காப்பாத்த வந்தவங்க கருண் நாயர், வாஷிங்டன் சுந்தர் பிஸ்பேட்டிங்க்கு சுத்தமா சரியில்லை. பவுலர்களுக்கு பவுன்ஸ் கிடைச்சிச்சு, சீம் மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு. ஆனா கருண் நாயர் மைதானத்துல கால் ஊன்றின மாதிரி நின்னுட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் கருணுக்கு நல்ல ஜோடியா நின்னாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் நாள் முடிவில் 204 ரன் எடுத்தாங்க. அதுவும் 6 விக்கெட் தான் விழுந்திருந்துச்சு. பிச்சோட கண்டிஷனை பார்க்கும்போது இது சும்மா இல்லை. டீம் 250 ரன்னை தாண்டுனா அப்போ இந்த ட்ராக்ல ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். ஆனா அதுக்கு இந்தியா நல்லா ஆரம்பிக்கணும். இரண்டாம் நாள் ஆட்டம் ஆரம்பிச்சதும் எல்லாருடைய பார்வையும் கருண், சுந்தர் மேல தான் இருந்துச்சு. இங்கிலாந்துக்கு ஏற்கனவே ஒரு பெரிய அடி கிடைச்சிருந்துச்சு. அவங்க டீம்ல இருந்த அனுபவம் வாய்ந்த பவுலர் கிறிஸ் வோக்ஸ் மைதானத்தை விட்டு வெளியில போயிட்டாரு. வோக்ஸுக்கு முதல் நாள் ஃபீல்டிங் பண்ணும்போது காயம் ஏற்பட்டுச்சு. அதனால அவர் மேட்ச்ல இருந்து வெளியே போயிட்டாரு. இங்கிலாந்துக்கு இது ஒரு பெரிய நஷ்டம். இந்தியாவை இதை ஒரு வாய்ப்பா மாத்தணும். பால் கையில ஜோஷ் டங் உள்ள வந்தாரு. அவர் முன்னாடி கருண் நாயர் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. முதல் பாலே கருணோட பேட்டோட எட்ஜில் பட்டு ஸ்லிப்ஸுக்கு மேல போய் பவுண்டரிக்கு போயிடுச்சு. அடுத்த பாலே சுந்தர் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. லெக் சைட்ல சூப்பரா டைமிங் பண்ணி ஒரு பவுண்டரி அடிச்சாரு. ஒரு ஓவர்ல 2 பவுண்டரி. இந்தியா நல்லா ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சுது. ஆனா கிரிக்கெட்ல எப்ப வேணா நடக்கலாம். அடுத்த ஓவர் வந்துச்சு. ஜோஷ் டங் நம்ம இந்தியாவோட நம்பிக்கையை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டாரு. கருண் நாயருக்கு இந்த ஓவர் ஒரு வலையா இருந்துச்சு. டங்கோட பால் உள்ள வந்துச்சு. கருண் நாயர் பால்ல மிஸ் பண்ணிட்டாரு. பால் நேரா அவர் பேட்ல பட்டுச்சு. அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் சட்டுன்னு விரலை தூக்கிட்டாரு. கருண் திரும்பி போகும்போது வாஷிங்டன் சுந்தர் தடுத்து 3 ரிவ்யூ இருக்கு, ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாரு. கருண் ரிவ்யூ எடுத்தாரு. ஸ்கிரீன்ல பால் டிராக்கிங் வந்ததும் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுது. பால் ஸ்டம்ப்ட ஃபுல்லா ஹிட் பண்ணுச்சு. இந்தியாவுக்கு 7வது விக்கெட் விழுந்துடுச்சு. கருண் 109 பால்ல 57 ரன் எடுத்தாரு. அதுல 8 சூப்பரான பவுண்டரிஸ் அடிச்சாரு. அவர் ஆட்டம் பெருசா இல்லைனாலும் அந்த கஷ்டமான நேரத்துல அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருந்துச்சு. கருண் அவுட் ஆனதும் இந்திய டீம்ல மறுபடியும் கவலை வந்துடுச்சு. அந்த கவலை சீக்கிரமாவே உண்மையா மாறிடுச்சு. அடுத்த ஓவர்ல வாஷிங்டன் சுந்தரும் அவுட் ஆயிட்டாரு. கஸ் ஆட்கின்சன் ஒரு ஷார்ட் பால் போட்டாரு. சுந்தர் புல் ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. பால் டைமிங் சரியில்லாம ஷாட் பாதி முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஃபீல்ட்ல இருந்த ஓவர்டன் கேட்ச் பிடிச்சிட்டாரு. சுந்தர் 55 பால்ல 26 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுல 3 பவுண்டரிஸ் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு இந்தியாவோட நம்பிக்கையை காப்பாத்தினாரு. அப்போ ஸ்கோர் 220 ரன்னுக்கு 8 விக்கெட். அதுக்கப்புறம் மைதானத்துக்குள்ள வந்தாரு முகமது சிராஜ். ஆட்கின்சன் பால்ல 2 பக்கமும் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. சிராஜுக்கு இதை சமாளிக்க முடியல. சிராஜ் கிட்ட டைம் இல்ல, ரன் அடிக்கிற இடமும் இல்ல. ஆட்கின்சன் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே ஒரு ஃபாஸ்ட் பால் போட்டாரு. அது சீமாகி உள்ள வந்து சிராஜோட ஸ்டம்ப்ஸ் தூக்கிடுச்சு. அதே ஓவர்ல அடுத்த விக்கெட் பிரசித் கிருஷ்ணா. ஆட்கின்சன் அதே மேஜிக் பண்ணாரு. பால் ஷாட் ஆஃப் லென்த் கொஞ்சம் உள்ள வந்து மறுபடியும் ஸ்டம்ப்ஸை தாக்குச்சு. பிரசித்தும் கிளீன் போல்ட். ஆட்கின்சனோட இந்த ஓவர் இந்திய இன்னிங்ஸோட கடைசி நம்பிக்கை மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல இந்திய இன்னிங்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. டீம் இந்தியா 224 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுச்சு. ஒரு நேரத்துல 204 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுத்திருந்த டீம் இதுதான். ஆனா கடைசி 4 விக்கெட் வெறும் 20 ரன்ல போயிடுச்சு. இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலிங்க்கு முன்னாடி இந்தியா மண்டிட்டுடுச்சு. ஆட்கின்சன் சூப்பரா பந்து வீசி 5 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி ஜோஷ் டங்கும் 3 விக்கெட் எடுத்து இந்தியாவோட முதுகெலும்பை உடைச்சிட்டாரு. இங்கிலாந்து அரை மணி நேரத்துல இந்தியாவோட இன்னிங்ஸை முடிச்சிட்டு மேட்சோட திசைய அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. இப்ப இந்திய பவுலர்களோட முறை. இங்கிலாந்து எப்படி விளையாடுச்சோ அதே மாதிரி இந்த பிச்சை பயன்படுத்தினாங்களா?
இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒழுக்கமான கன்சிஸ்டண்டா ஷார்ப்பா பந்து வீசணும். இங்கிலாந்திலிருந்து ஜாக் கிராலி, பென் டக்கெட் ஓப்பனிங் ஆட வந்தாங்க. இந்திய பந்து வீச கிளம்பினது முகமது சிராஜ், இளம் பவுலர் ஆகாஷ் தீப். 2 பேரும் ஆரம்பத்தில் நல்லா பந்து வீசினாங்க. லைன் லென்த் சூப்பரா இருந்துச்சு. பவுலர்களோட தன்னம்பிக்கை தெரிஞ்சுது. ஆனா இங்கிலீஷ் ஓப்பனர் வேற மாதிரி யோசிச்சு வந்திருந்தாங்க. டக்கெட், கிராலி 2 பேரும் பவுலர்கள் மேல பிரஷர் போடுறதுக்காக ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா டக்கெட் முதல் ஓவர்ல இருந்தே தன்னோட பிளானை காமிச்சிட்டாரு. பால்ல கண்ணால பார்க்காம பேட்டால அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆகாஷ் தீப்போட ஒரு ஓவர்ல டக்கெட்டுக்கு எதிராக ஏல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணாங்க. பால் நேரா ஃப்ரண்ட் பேட்ல பட்டுச்சு. அம்பையர் நாட் அவுட்னு சொல்லிட்டாரு. ஆனா பவுலருக்கு இது அவுட்னு நம்பிக்கை இருந்துச்சு. கேப்டன் கில் கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்தாரு. ஆனா ஆகாஷ் தீப் டிஆர்எஸ்க்கு போகச் சொன்னாரு. ரிவ்யூ எடுத்தாங்க. ரீப்ளேல பால் ஃப்ரண்ட் பேட்ல பட்டுச்சு. ஆனா ஹைட் அதிகமா இருந்துச்சு. பால் ஸ்டம்ப்ஸ் மிஸ் பண்ணிடுச்சு. இந்தியாவோட ஒரு விலைமதிப்புள்ள ரிவ்யூ போச்சு. அதே ஓவர்ல டக்கெட் அடுத்த பாலே பதிலடி கொடுத்தாரு. கடைசி பால்ல ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடி தேர்ட் மேனுக்கு மேல பால் அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் டக்கெட் கிராலி மேட்சோட வேகத்தை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. சிராஜ், ஆகாஷ் தீப் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பாலை மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அவங்களோட பாஸ்பால் ஸ்டைல்ல ரன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிட்ச் பேட்ஸ்மேன்களுக்கு ஈஸியா இல்ல. ஆனா டக்கெட், கிராலி வேற விக்கெட்ல ஆடுற மாதிரி இருந்தாங்க. 7வது ஓவர்ல டக்கெட் சிராஜோட பால்ல ஒரு அழகான ரேம்ப் ஷாட் ஆடினாரு. பால் நேரா விக்கெட் கீப்பருக்கு மேல போய் 6 ரன் கிடைச்சது. அதுக்குள்ள இங்கிலாந்து 50 ரன்னை தொட்டுட்டாங்க. வெறும் 7 ஓவர்ல இந்திய பவுலிங் யூனிட்டுக்கு பிரஷர் இருந்துச்சு. கேப்டன் சுப்மன் கில் ஃபீல்டிங்ல மாத்தினாரு. பவுலர்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஆனா பேட்ஸ்மேன்கள் எந்த பிளானையும் ஜெயிக்க விடல. டக்கெட், கிராலி புயல் மாதிரி ரன் எடுத்துட்டு இருந்தாங்க. வேகமா ஸ்கோர் 100க்கு கிட்ட வந்துச்சு. இந்திய டீம்ல பதற்றம் அதிகமா இருந்துச்சு. ஆனா 13வது ஓவர்ல ஆகாஷ் தீப் இந்தியாவுக்கு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. டக்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்கூப் ஆட போனாரு. ஆனா இந்த தடவை பால் பேட்டோட எட்ஜில பட்டு விக்கெட் கீப்பர் திரு ஜூரலோட கையில போய் விழுந்துடுச்சு. ஜூரல் எந்த தப்பும் பண்ணல. இந்தியாவுக்கு முதல் வெற்றி கிடைச்சிச்சு. இங்கிலாந்து முதல் விக்கெட் தொலைச்சது 93 ரன்ல. டக்கெட் 38 பால்ல 43 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. இந்த இன்னிங்ஸ்ல 5 பவுண்டரி 2 சிக்ஸர் அடிச்சாரு. ஆனா அதை விட பெரிய விஷயம் டக்கெட்டும் ஆகாஷ் தீப்பும் பேசினது. டக்கெட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகாஷ் தீப்பை பார்த்து சொன்னாரு, என்னால உன்னை அவுட் பண்ண முடியாதுன்னு. அவுட் ஆனதும் ஆகாஷ் அவன்கிட்ட போய் அவன் தோல் மேல கை வச்சு ஏதோ சொன்னான். ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப KL ராகுல் வந்து ஆகாஷ் தீப்பா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மைதானத்துக்கு வந்தாரு இங்கிலாந்தோட கேப்டன் ஓலி போப். 15வது ஓவர்ல இங்கிலாந்து 100 ரன்னை தொட்டாங்க. கிராலி சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. லஞ்ச் வரைக்கும் நாட் அவுட்டா இருந்து 52 ரன் எடுத்திருந்தாரு. ஓலி போப் 12 ரன்னோட நாட் அவுட்டா இருந்தாரு. லஞ்ச் பிரேக் வரை இங்கிலாந்தோட ஸ்கோர் ஒரு விக்கெட் இழப்புக்கு 109 ரன். அதுவும் வெறும் 16 ஓவர்ல. இந்தியா பந்து வீசுறது இன்னும் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. இங்கிலாந்தோட டாப் ஆர்டர் மைதானத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் செஷன்ல 2வது ஓவர்ல பிரசித் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. பால் அவர் கையிலிருந்து வெளியே வந்துச்சு. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே பிச்சாச்சு. ஓலி போப் ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. பால் பேட்டோட எட்ஜில் பட்டு நேரா கில்லில ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த சாய் சுதர்சனை நோக்கி போச்சு. சுதர்சன் டைவ் அடிச்சாரு. ஆனா பால் 2 கைக்கிடையில இருந்து போய் 4 ரன்னுக்கு போயிடுச்சு. இது ஒரு பெரிய வாய்ப்பு. இது ஒரு முக்கியமான விக்கெட்டா இருக்கலாம். ஆனா இந்திய பவுலர்கள் விடல. அவங்க தொடர்ந்து லைன்லயும் லென்த்லயும் இருந்தாங்க. இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணா முதல் செஷன்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாரு. இப்ப வேற மாதிரி ஃபார்ம்ல இருந்தாரு. அவர்கிட்ட ஸ்பீட் இருந்துச்சு, பவுன்ஸ் இருந்துச்சு, வெறியும் இருந்துச்சு. 22வது ஓவர்ல பிரசித்துக்கு பரிசு கிடைச்சிச்சு. ஜாக் கிராலி 50 ரன்னை தாண்டிட்டாரு. செம மூட்ல இருந்தாரு. பிரசித்தோட ஒரு ஷார்ட் பால்ல அவர் கோபத்தை வெளிப்படுத்தினாரு. பால் கொஞ்சம் வேகமா வந்துச்சு. கிராலி அதை ஹூக் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா டைமிங் சரியா இல்ல. பால் காத்துல போய் மிட் விக்கெட்ல இருந்த ரவீந்திர ஜடேஜாவை நோக்கி போச்சு. ஜடேஜா கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கிற மாதிரி வேகமா ஓடி வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு. இந்திய டீம்ல சந்தோஷமா இருந்துச்சு. ஜாக் கிராலி 57 பால்ல 65 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டாரு. இந்தியாவுக்கு 2வது வெற்றி கிடைச்சிருச்சு. இந்த விக்கெட் ரொம்ப முக்கியம். இங்கிலாந்தோட வேகத்தை தடுக்கணும்னா செட்டான பேட்ஸ்மேன்களை சீக்கிரமா அவுட் பண்ணணும். ஜாக்லி அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்கிலாந்தோட அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன் ஜோ ரூட் கிரீஸ்க்கு வந்தாரு. ரூட் மைதானத்துக்கு வந்ததும் அமைதியா இருந்துச்சு. ஆனா சில ஓவர்ல செம ஃபார்முக்கு வந்துட்டாரு.
பிரசித் கிருஷ்ணா பந்து வீசிட்டு இருந்தாரு. ஒரு பாலுக்கு அப்புறம் ஜோ ரூட் சிங்கிள் எடுக்க ஓடினாரு. அப்ப பிரசித் ஃபாலோ த்ரூல இருந்தாரு. தெரியாம ரூட்டோட வழிக்கு வந்துட்டாரு. ரூட்டுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ரன் எடுத்ததுக்கு அப்புறம் நேரா பிரசித்தை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னாரு. ரூட்டோட முகம் கோபமா இருந்துச்சு. அவர் கையை ஆட்டிட்டாரு. கண்ணுல கோபம். ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. பிரசித்தும் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல்ல. 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அப்ப அம்பையர் நடுவுல வந்தாரு. ஆனா ஆச்சரியமா பிரசித்துக்கு தான் திட்டுனாரு. இத பார்த்த KL ராகுலோட கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. ராகுல் அம்பையர்ட்ட நேரா கேள்வி கேட்டாரு. நாங்க பந்து வீசிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஒருத்தர் ஏதாவது சொன்னா நாங்க பதிலுக்கு பதில் சொல்லக்கூடாதா? இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா அது இந்திய டீம்ல ஒரு எனர்ஜியை கொடுத்துச்சு. பிரசித், ராகுல் 2 பேர்கிட்டையும் இருந்த வெறி டீம் இந்தியா போராடுற மனநிலையில இருக்குன்னு காமிச்சுது. அமைதியா தோத்து போறதுக்கு இல்ல. இந்த டிராமாவோட ஃபுல் வீடியோ நம்ம டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. இந்த டிராமா முடிஞ்ச சில நிமிஷத்துல இந்தியாவுக்கு அடுத்த வெற்றி கிடைச்சிச்சு. முகமது சிராஜ் பந்து வீசிட்டு இருந்தாரு. முன்னாடி ஓலி போப். சிராஜ் நல்ல லென்த்ல ஒரு பால் போட்டாரு. அது பிட்ச் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வேகமாக வந்துச்சு. போப் ஃபுல்லா பீட் ஆயிட்டாரு. பால் நேரா பேட்ல பட்டுச்சு. அப்பீல் பண்ணாங்க. ஆனா அம்பையர் தலையை ஆட்டிட்டாரு. ஸ்ராஜ் உடனே சுப்மன் கில் கிட்ட ரிவ்யூ எடுக்க சொல்லிட்டாரு. கில் கொஞ்சம் தயக்கத்துல இருந்தாரு. ஆனா ஸ்ராஜோட பார்வை, தன்னம்பிக்கை அவரை சம்மதிக்க வச்சுடுச்சு. கடைசி செகண்ட்ல கில் டிஆர்எஸ் எடுத்தாரு. அது இந்தியாவோட பக்கம் வந்துச்சு. ரீப்ளேல பால் நேரா மிடில் ஸ்டம்ப்ட ஹிட் பண்ணுச்சு. அம்பையரோட முடிவு மாறிடுச்சு. இந்தியாவுக்கு 3வது வெற்றி கிடைச்சிடுச்சு. ஸ்ராஜோட கொண்டாட்டம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. டீம் இந்தியா ஃபுல்லா இந்த விக்கெட்டை கொண்டாடினாங்க. ஒலிபோப் 22 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. இங்கிலாந்தோட ஸ்கோர் 42 ரன்னுக்கு 3 விக்கெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்தது ஹாரி ப்ரூக். இன்னொரு எண்ட்ல ஜோ ரூட். ஆனா இந்திய பவுலர்கள் ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ரன் ரேடாருக்கு மேல போயிட்டு இருந்துச்சு. இப்ப 2ல இருந்து 3க்கு வந்துருச்சு. ரூட், ப்ரூக் டெக்னிக்கல் பேட்ஸ்மேன்கள் ரன் எடுக்க கஷ்டப்பட்டாங்க. ஜோ ரூட், ஹாரி ப்ரூக் பொறுமையா விளையாடினாங்க. அவசரம் இல்ல, ரிஸ்க் எடுக்கல. ஆனா அப்போ ஒரு பவுலர் இருந்தாரு. அவர் தொடர்ந்து ஜோ ரூட்டை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாரு. அவரு பிரசித் கிருஷ்ணா. பிரசித்தோட பால்ல ரூட் பல தடவை பீட் ஆனாரு. அவரோட லென்த் மூவ்மெண்ட் ரூட்டை கஷ்டப்படுத்திருச்சு. ஆனா ரூட் நின்னுட்டாரு. ஆனா பிரசித் கிருஷ்ணா என்ன பண்ண முடியலையோ அதை முகமது சிராஜ் பண்ணி காட்டினாரு. சிராஜோட பந்து வீசுறதுல இன்னைக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் ரூட்டை நல்லா செட் பண்ணாரு. ஒரு சூப்பரான குட்லெண்ட் பால் வேகமா உள்ள வந்து ரூட்டை ஃபுல்லா பீட் பண்ணி ஸ்டம்ப்ஸ்ல பட்டுச்சு. சிராஜுக்கு இது விக்கெட்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அப்பீல் பண்ண கூட தேவையில்ல. அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. ரூட் டிஆர்எஸ் எடுத்தாரு. ஆனா அது வேஸ்ட் ஆயிடுச்சு. பால் ஸ்டம்ப்ல படுறது தெளிவா தெரிஞ்சுது. ஜோ ரூட் 29 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. இங்கிலாந்தோட 4வது விக்கெட் 75 ரன்னுக்கு விழுந்துச்சு. இங்கிருந்து மேட்சோட வேகம் மாற ஆரம்பிச்சுது. ரூட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பேட்டிங் ஆட வந்த ஜேக்கப் பெட்டல். ஆனா அவர் ரொம்ப நேரம் நிக்கல. ஸ்ராஜ் அவரையும் சிக்க வைக்க பிளான் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் ஷார்ட் பால் போட்டாரு. ஒரு வழியா பெட்டலை ஏமாத்திட்டாரு. அப்புறம் வேகமா ஒரு யோர்க்கர் பால் போட்டாரு. பால் நேரா போய் அவரோட பேட்ல பட்டுச்சு. இந்த தடவையும் ஸ்ராஜுக்கு அப்பீல் பண்ண தேவையில்லை. கொண்டாட்டம் தான். அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. பெட்டல் வெறும் 6 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இங்கிலாந்தோட ஸ்கோர் இப்போ 95 ரன்னுக்கு 5 விக்கெட் ஆயிடுச்சு. ஸ்ராஜோட இந்த ஸ்பெல் டீம் இந்தியாவுக்கு தங்கமா இருந்துச்சு. இப்ப ஹாரி ப்ரூக்கோட ஜாமி ஸ்மித் வந்தாரு. இங்கிலாந்து இந்த ஜோடி டீமை காப்பாத்தும்னு நினைச்சது. ஆனா பிரசித் கிருஷ்ணா திரும்பவும் கலக்கினாரு. அவரு ஒரு ஃபாஸ்ட் பால் போட்டாரு. அது பேட்டோட எட்ஜில் பட்டு ஸ்லிப்ஸுக்கு போச்சு. KL ராகுல் ஸ்லிப்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. பால் அவர் தலையை தாண்டி வேகமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ராகுல் செம வேகமா கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஜாமி ஸ்மித் வெறும் 8 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. இங்கிலாந்தோட ஸ்கோர் இப்ப 215 ரன்னுக்கு 6 விக்கெட் ஆயிடுச்சு. இப்ப கிரீஸ்க்கு வந்தது ஜாமி ஓவர்டன். முதல் பாலே அவருக்கு எதிராக அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் நாட் அவுட்னு சொன்னாரு. இந்தியா டிஆர்எஸ் எடுத்தது. ஆனா இந்த தடவை பால் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போச்சு. அதனால முடிவு இந்தியாவுக்கு எதிராக போச்சு. ஆனா பிரசித் விடல. அடுத்த பாலே அவர் உள்ள மூவ் ஆகிற மாதிரி ஃபுல் லென்த் பால் போட்டாரு. அது நேரா ஓவர்டனோட பேட்ல பட்டுச்சு. இந்த தடவையும் சந்தேகம் இல்ல, அவுட். டிஆர்எஸ் கூட ஓவர்டனை காப்பாத்தல. அவர் கணக்கு கூட திறக்கல. இங்கிலாந்தோட 7வது விக்கெட்டும் 215ல விழுந்துருச்சு. 7வது விக்கெட் விழுந்ததும் டீ பிரேக் அறிவிச்சாங்க. இந்த செஷனோட ஹீரோஸ் நம்ம இந்தியாவோட 2 ஃபாஸ்ட் பவுலர் முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. அவங்க இங்கிலாந்தோட இன்னிங்ஸ் தடுக்கல, தொடர்ந்து விக்கெட் எடுத்தாங்க. மேட்சை திரும்பவும் பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க. முதல் செஷன்ல இங்கிலாந்து எப்படி பாஸ் பால்ல விளையாடுச்சுன்னு பார்த்தா இந்தியா எங்கேயோ பின்னாடி போயிடுமோன்னு நினைச்சோம். ஆனா 2ஆம் செஷன்ல இந்திய பவுலர்கள் லைன் லென்த் செமையா போட்டாங்க.
விக்கெட் டு விக்கெட் பந்து வீசினாங்க. பேட்டர்ஸுகளுக்கு இடம் கொடுக்கல. இந்த செஷன்ல ஜொலிச்சது சிராஜ். அவர் தொடர்ந்து 8 ஓவர் வீசினாரு, 3 முக்கியமான விக்கெட் எடுத்தாரு. இந்த செஷன் திரும்பவும் டெஸ்ட் கிரிக்கெட் ஏன் ஸ்பெஷல்னு நிரூபிச்சது. நிமிஷத்துல ஆட்டம் மாறலாம். அதுக்கப்புறம் 3வது செஷன் ஆரம்பிச்சது. ஹாரி ப்ரூக் ஏற்கனவே செட்டில் ஆயிட்டாரு. ஒவ்வொரு பாலையும் பார்த்து விளையாடிட்டு இருந்தாரு. ஆட்கின்சனும் தன்னை சமாளிச்சுக்கிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து இந்தியாவோட ஸ்கோரை தாண்டி இங்கிலாந்துக்கு கொஞ்சமா லீட் கொடுத்தாங்க. ஆனா நம்ம இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தது நடந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா தன்னோட மேஜிக்கை காமிச்சாரு. அவரு ஆட்கின்சனுக்கு ஒரு பால் போட்டாரு. அது ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே பிச் ஆகி மிடான் பக்கம் போச்சு. ஆட்கின்சன் டிரைவ் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா பால் பேட்டோட மேல பட்டு காத்துல போச்சு. அங்க நின்னுட்டு இருந்த ஆகாஷ் தீப் சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. இங்கிலாந்துக்கு 8வது விக்கெட் விழுந்துருச்சு. இந்திய டீம்ல சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப கிரீஸுக்கு வந்தாரு இங்கிலாந்தோட கடைசி பேட்ஸ்மேன் ஜோஷ் டங். கிறிஸ் வோக்ஸ் இந்த டெஸ்ட்ல விளையாட மாட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து பேட்டிங்கோட கடைசி ஜோடி மைதானத்துல இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஹாரி ப்ரூக் மட்டும் நின்னுட்டு இருந்தாரு. அவரு நல்லா விளையாடினாரு. ஒரு எண்டை பிடிச்சிக்கிட்டாரு. ஒரு சமயம் அவர் முகமது சிராஜ்க்கு ஸ்வீப் பண்ணி லாங்கா அடிச்சாரு. பால் லாங் லெக் பவுண்டரிய தாண்டி போச்சு. அவர் 57 பால்ல சூப்பரா அரை சதம் அடிச்சாரு. இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல லீடு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. முன்னாடி முகமது சிராஜ் நின்னுட்டு இருந்தாரு. சிராஜ் ஃபுல் லென்த்ல ஒரு நெருப்பு மாதிரி பால் போட்டாரு. அது ஆஃப் ஸ்டம்ப்ல பிச் ஆகி உள்ள வந்துச்சு. ப்ரூக் விளையாட போனாரு. பால் பேட்டுக்கும் பேடுக்கும் இடையில போய் ஸ்டம்ப்ஸ் தூக்கிடுச்சு. இங்கிலாந்து இன்னிங்ஸ் 247 ரன்னுக்கு முடிஞ்சிருச்சு. ஹாரி ப்ரூக் 53 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. இதுதான் இங்கிலாந்து. விக்கெட் இல்லாம 92 ரன் எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்தியா பந்து வீசின புயல்ல மேட்சோட படம் மாறிடுச்சு. இந்த வெற்றிக்கு காரணம் முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இவங்க 4 விக்கெட் எடுத்தாங்க. இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களோட முதுகெலும்பை உடைச்சாங்க. ஆகாஷ் தீப்புக்கும் ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. சிராஜ் இந்த சீரீஸ்ல அதிக விக்கெட் எடுத்த பவுலரா இருக்காரு. இந்த சீரீஸ்ல 18 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்ப நம்ம இந்தியா 2வது இன்னிங்ஸ் விளையாட போகுது. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கினாங்க. இங்கிலாந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கு சரியான ஆரம்பம் வேணும். 2 பேரும் ஜாக்கிரதையா விளையாடினாங்க. ஜெய்ஸ்வாலோட எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சு. அவர் ஆட்கின்சனோட ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சதும் மைதானத்துல பவுண்டரி மழை கொட்ட ஆரம்பிச்சது. 3வது ஓவர்ல ஜெய்ஸ்வால் ஆட்கின்சனுக்கு 3 பவுண்டரி அடிச்சாரு. முதல் பவுண்டரி ஸ்ட்ரைட் டிரைவ், 2வது கவர்ஸ்க்கு மேல, 3வது பேக் ஃபுட்ல பாயிண்ட் திசையில. அவர் பாஸ் பாலுக்கு நம்ம ஜெய்ஸ்வால் ஸ்டைல்ல பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஜெய்ஸ்வால் அடுத்த ஓவர்ல டங்குக்கு ஒரு சூப்பரான கட் ஷாட் ஆடினாரு. அப்புறம் 5வது ஓவர்ல 2 பவுண்டரி ஆட்கின்சனுக்கு அடிச்சாரு. வெறும் 5 ஓவர்ல இந்தியா 26 ரன் எடுத்து இங்கிலாந்துக்கு மனரீதியா முன்னிலையில வந்துட்டாங்க. இப்ப ராகுலோட முறை. அவரும் டங்கோட ஒரு ஃபுல் லென்த் பால்ல சூப்பரா கவர் டிரைவ் ஆடினாரு. கிளாசிக் ஸ்டைல்ல பால் நேரா பவுண்டரிக்கு வெளியே. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலோட அதிரடி ஓவர்டனை ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு. பால் காத்துல மிதந்து பாயிண்ட்டுக்கு மேல போச்சு. ஆனா 10வது ஓவர்ல ஜோஷ் டங்கே ராகுலுக்கு வெளியே போகிற மாதிரி பால் போட்டாரு. ராகுல் அதை தொட முயற்சி பண்ணாரு. பால் பேட்டோட எட்ஜ்ல பட்டு ஸ்லிப்ல நேரா போச்சு. ராகுல் வெறும் 7 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இந்தியா ஸ்கோர் 46 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இப்ப ஜெய்ஸ்வாலோட சாய் சுதர்ஷன் களத்துல இறங்கினாரு. 2 லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து பொறுமையா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸை பலப்படுத்தினாங்க. இங்கிலீஷ் பவுலர்களோட லைன் லென்த் ஒழுங்கா இருந்துச்சு. ஆனா ஜெய்ஸ்வாலோட எண்ணம் முதல் நாள்ல இருந்தே ஆக்ரோஷமா இருந்துச்சு. இந்த நேரத்துல மேட்ச்ல ஒரு ட்ரில்லிங்கான விஷயம் நடந்துச்சு. ஜோஷ் டங்கோட ஒரு ஷார்ட் பால்ல ஜெய்ஸ்வால் அப்பர் கட் புல் ஆட ட்ரை பண்ணாரு. பால் பேட்ல பட்டு லாங் லெக் பக்கம் போச்சு. அங்க லியாம் டாசன் நின்னுகிட்டு இருந்தாரு. கேட்ச் கையில போய் விழுந்துருச்சு. ஆனா டாசன் கூட்டத்துல பால்ல கடைசி நிமிஷத்துல விட்டுட்டாரு. ஜெய்ஸ்வால் இந்த லைஃப் டேக்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓவர்டனோட ஷாட் வைட் பால்ல அவர் ஒரு சூப்பரான அப்பர் கட் ஆடி பால் நேரா 3வது மாடிக்கு போச்சு. ஜெய்ஸ்வால் வெறும் 46 பால்ல அவரோட அரை சதத்தை முடிச்சாரு. அவரோட பேட்டிங்ல தன்னம்பிக்கை, ஆக்ரோஷம், கிளாஸ் தெரிஞ்சுது. ஆனா சாய் சுதர்ஷன் தன்னோட ஃபார்ம்ல இல்ல. அதுக்கப்புறம் கஸ் ஆட்கின்சனோட ஓவர் வந்துச்சு. ஒரு பால்ல ஆட்டம் மாறிடுச்சு. மிடில் லெக் ஸ்டம்புக்கு வர பால் கீழே போயிடுச்சு. சுதர்ஷன் அதை சமாளிக்கல. பால் பேட்ல பட்டுச்சு. அம்பையரோட விரல் உடனே மேல. சுதர்ஷன் ரிவ்யூ எடுத்தாரு. ஆனா ரிசல்ட் அதேதான், அவுட். அவுட் ஆனதுக்கு அப்புறம் சுதர்ஷன் பெவிலியனுக்கு போகும்போது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பென் டக்கெட் ஏதோ சொன்னாரு. அதுல சூழ்நிலை சூடாயிடுச்சு. சுதர்ஷன் திரும்பி பார்த்தாரு. 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. ஹாரி ப்ரூக், ஓலி போப் நடுவுல வந்து சமாதானம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேனா வந்த ஆகாஷ் தீப் முதல் பாலே ஸ்கொயர் லெக்ல
ஒரு சூப்பரான பிளிக் பண்ணி பவுண்டரி அடிச்சாரு. ஸ்டம்ப்ஸோட அறிவிப்பு வரை இந்தியா ஸ்கோர் 75 ரன்னுக்கு 2 விக்கெட். ஜெய்ஸ்வால் 51 ரன் எடுத்து நாட் அவுட்டா இருக்காரு. ஆகாஷ் தீப் 4 ரன்னோட அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. டீம் இந்தியாவோட மொத்தம் லீட் 52 ரன்னுக்கு வந்துருச்சு. போட்டி ஃபுல்லா ஈக்குவலா வந்துருச்சு. ஆனா இப்ப இந்தியாவோட மன உறுதி அதிகமா இருக்கு. இங்கிலாந்து பிரஷர்ல இருக்கு. சோ தோஸ்துங்களா, நீங்க டீம் இந்தியாவோட இன்னைக்கு ஆட்டத்தை 10ல எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.